இங்கால சைடில் பார்த்தோம்னு சொன்னால் ஹோண்டாவினுடைய டியோ பைக் தான் நிற்குது. பிஐடி நம்பரில் இந்த பைக் நிற்குது. நல்ல ஒரு கலர் பாருங்க. பிஐடி நம்பரில் இந்த பைக் நிற்குது. இப்போ வந்து எங்களோட நாட்டில் வந்து கனகாலத்துக்கு பிறகு இந்த பைக்குக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் 2,80,000 வெறுமனே 2,80,000 இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இந்த பைக்கை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடியமா இருக்கும். தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் அன்பானவன் ஆர்ஜே மிதுவின் பணிவான வணக்கங்கள். இன்றைய தினமும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான காணொலி தொகுப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் எங்க வந்திருக்கிறோம், என்ன விஷயம் பற்றி கதைக்கப்படுறோம் என்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் வீடியோக்குள்ள பார்க்கலாம். நீங்க எங்களோட சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க. அப்பதான் நாங்க போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்க போனுக்கும் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நாங்க எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா கல்முனை, இலங்கையினுடைய கல்முனை பிரதேசத்துக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். என்ன விஷயம் என்று பார்த்தோம்னு சொன்னா இங்க வந்து செகண்ட் ஹேண்ட் பைக்குகளை, யூஸ்ட் பைக்குகளை விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஷோரூமுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். JKR மோட்டார்ஸ் என்ற இந்த ஷோரூமுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இங்க வந்து எக்கச்சக்கமான பைக்குகள் இங்க விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கு. செகண்ட் ஹேண்ட் பைக்குகளை தாண்டி புது பைக்கையும் இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க என்னென்ன பைக்குகள் இருக்குது, என்னென்ன பிரைஸுக்கு கொடுக்காங்க, இதுகளுக்கு லீஸ் வசதிகள் எல்லாம் செய்யலாமா என்ற மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வீடியோவை கண்டினியூவா பாருங்க. இப்போ வாங்க நாங்க ஒவ்வொரு பைக்கும் என்னென்ன பிரைஸுக்கு இருக்குது என்று எல்லாத்தையும் டீட்டெயில்ஸா பார்ப்போம். ஓகே, நாங்க இப்ப வந்திருக்கக்கூடிய இடம் வந்து கல்முனை. என்ன கல்முனை என்ற இடத்துல தான் JKR பே அண்ட் சேல் இந்த மோட்டார்ஸுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். இங்கே வந்து நிறைய பைக்குகளை வச்சிருக்காங்க. முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் லேடிஸுக்குரிய பைக்குகளை வச்சிருக்காங்க. BBM நம்பரில் வந்து டேஷ் பைக் இங்கே நிற்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய பேர் விரும்பி எடுத்து ஓடக்கூடிய ஒரு பைக். இங்கே வந்து எங்களோட பிரதேசத்தில் வந்து மழை பெஞ்சதால தான் முன்னுக்கு இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், மழையில கொஞ்சமாக நனைஞ்சு போய் மழை துள்ளிகளோட இந்த பைக்குகள் நிற்குது. இந்த பைக்குக்கு அண்ணா என்ன பிரைஸ் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 3,80,000 இருக்கும்னு சொன்னா இந்த பைக்கை நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். நல்ல ஒரு கண்டிஷன்ல இந்த பைக் நிக்குது. நீங்க பாருங்க, வீடியோல பார்க்கக்குள்ள உங்களுக்கு கிளியரா தெரியும் நினைக்கிறேன். நைட் டைம்ல தான் இந்த வீடியோ எடுக்கிறோம், ஆனாலும் உண்மையில நல்ல கிளியரா இருக்குதுன்றதை விட பைக் அவ்வளவு நல்ல கண்டிஷன்ல இருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, டயர்லாம் வந்து புது டயர் வச்சிருக்காங்க. BDM நம்பர்ல வந்து 380க்கு இப்படி ஒரு ஸ்கூட்டி நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னா இன்னும் ஒரு ஸ்கூட்டி ஒன்று நிற்குது. இந்த ஸ்கூட்டியும் அதே பிராண்ட் தானே, டேஷ் பிராண்ட்ல வந்து இன்னும் ஒரு BIF நம்பர்ல இந்த பைக் நிற்குது. இந்த பைக் வந்து ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கால அப்படியே பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு என்ன பிரைஸ் பார்த்தோம்னு சொன்னா இது வந்து அது அந்த பைக்குக்கு பிறகு வந்த மாடல் BIF நம்பர், அது வந்து BDM நம்பர். ஸோ இதுக்கு வந்து 4,20,000 பிரைஸ் தான் சொல்றார். அப்படியே இங்கால பெகோ TS என்ன TVS இந்த பெகோ பைக் தான் இந்த நிக்குது. முன்னுக்கு காட்டுறோம் பாருங்க. கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர் விரும்பி எடுத்து ஓடக்கூடிய பைக்குகள் வந்து இதுல இருக்குது. BHM நம்பர்ல வந்து இந்த பைக் இருக்குது. இதுக்கு என்ன பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இது TVS கம்பெனியின் பைக். இதுக்கு வந்து 5,80,000 ரூபாய் தான் அண்ணா சொல்றார். ஓகே, அப்படியே பெடியன்கள் எடுத்து ஓடக்கூடிய மாதிரி, ஆம்பளைகள் எடுத்து ஓடக்கூடிய மாதிரி பைக்குகள் தான் உள்ள இருக்குது பாருங்க. அதையும் தாண்டி உள்ள வந்து நிறைய ஸ்கூட்டி வகைகளும் இங்க இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கங் பைக் நிக்குது. இந்த கங் பைக்கை பார்த்தோம்னு சொன்னா BIA அன்னைக்கு 2020ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய பைக் தான் இந்த ஹீரோவினுடைய கங் பைக். மைலேஜுக்கும் சரி, ஓடுறதுக்கும் சரி ஒரு சட்டப்படியான ஒரு பைக் தான் இந்த பைக். இந்த பைக் வந்து கல்முனையில் இருக்கக்கூடிய JKR மோட்டார்ஸ்ல தான் இருக்குது. இதுக்கு என்ன பிரைஸ் சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 6,40,000 ரூபாய் பிரைஸ் தான் இந்த பைக்குக்கு சொல்றார். ஸோ நீங்க இந்த கங் பைக் ஒன்று எடுக்கணும் பண்ணி நினைக்கிறவங்க, ஒரு நல்ல ஒரு கண்டிஷன்ல எடுக்கணும் பண்ணி நினைக்கிறவங்க நீங்க இங்க வந்தீங்கன்னு சொன்னா நீங்க எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா பிராண்ட் நியூல வந்து BJO நம்பர்ல எத்தனை கிலோமீட்டர் நாடி இருக்கு, 13,000 கிலோமீட்டர் ஓடின மாதிரி இந்த CT100 நிற்குது. BJO நம்பர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். நம்பர் பிளேட் கூட இன்னும் சரியா தகட்டில் இன்னும் வந்து சேரல. அப்படி ஒரு CT100 கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் கிட்ட ஓடும் மைலேஜ்.
ஓகே, பஜாஜ் நிறுவனத்தினுடைய CT100 மைலேஜுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு பைக் தான் இந்த பைக். இந்த பைக்குக்கு அண்ணா என்ன பிரைஸ் சொல்றாருன்னு பார்த்தோம்னு சொன்னா 6,70,70,000 ரூபாய் தான் இந்த பைக்குக்கு சொல்றார். ஆஃபீஸ் வேலைகளுக்கு போறவங்க அல்லது டெலிவரி வேலைகளில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு தெரிவாக தான் இந்த பைக் இருக்க போகுது. அப்படியே இங்கால பக்கம் பார்த்தோம்னு சொன்னா அப்பாச் பைக் நிக்குது. டிவிஎஸ் கம்பெனியின் அப்பாச் பைக் நிக்குது. BIZ நம்பர்ல வந்து இந்த பைக் நிக்குது. ரெட்டோட வந்து பிளாக் கலர் சேர்ந்த மாதிரி தான் இந்த பைக் நிக்குது. நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். இங்க இருக்கக்கூடிய பைக்குகள் எல்லாமே வந்து 2020, 19 அப்படியான காலகட்டத்தில் இன்புட் ஆகின பைக்குகள் தான், ரெஜிஸ்டர் ஆகின பைக்குகள் தான் நீங்க வச்சு கொண்டிருக்காங்க. இந்த பைக்குக்கு என்ன பிரைஸ் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 6,80,000 ரூபாய் பிரைஸ் தான் இந்த பைக்குக்கு சொல்றாங்க. பாருங்க, ஸ்கிராட்சுகள் அப்படி இப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லாம ஒரு நல்ல ஒரு கண்டிஷன்ல இந்த பைக் நிக்குது. டிஸ்பிளே எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஹிக்கர் இருக்குது பாருங்க. ஓகே, இந்த பைக்குக்கு 6,80,000 ரூபாய் பிரைஸ் சொல்றாங்க. அப்படியே இந்த சைட்ல பார்த்தோம்னு சொன்னா ஹீரோ நிறுவனத்தினுடைய HF டிலக்ஸ் பைக் தான் இங்க நிக்குது. உண்மையில நிறைய பேர் வேலைக்கு போறவங்க, மற்றபடி வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா மார், மாமா மார், அப்படி அவங்க எல்லாம் நிறைய பேர் எடுத்து ஓடக்கூடிய பைக் தான் இந்த பைக். இது வந்து என்ன நம்பர்ன்னு பார்த்தோம்னு சொன்னா BHF நம்பர்ல இந்த பைக் நிக்குது. இதுக்கு என்ன பிரைஸ் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 4,20,000 ரூபாய் பிரைஸ் தான் இந்த பைக்குக்கு சொல்றார். ஸோ நீங்க வந்து இப்படி ஒரு பைக் ஒன்று எடுக்கணும், HF டிலக்ஸ் ஒன்று எடுக்கணும், நாங்க மைலேஜோட ஒரு பைக் ஒன்று எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்தீங்கன்னு சொன்னா இந்த பைக்கை நீங்க எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே இங்கால பக்கம் பார்த்தோம்னு சொன்னா ஹோண்டாவினுடைய ட்விஸ்டர் பைக் தான் இங்க நிக்குது. CB ட்விஸ்டர் என்ற பைக் தான். இந்த பிராண்டை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பைக்கும் இங்க இந்த JKR மோட்டார்ஸ் கல்முனையில் இருக்கக்கூடிய JKR மோட்டார்ஸ்ல இந்த பைக் நிக்குது. இந்த பைக்குக்கு என்ன பிரைஸ் சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 4,30,000 ரூபாய் பிரைஸ் தான் சொல்றார். BFL நம்பர்ல இந்த பைக்கை வந்து இங்க நிக்குது. ஸோ நீங்க வந்து 4,30,000 இருக்குன்னு சொன்னா இப்படி ஒரு பைக்கை நீங்க ரெடி கேஷ்ல எடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அப்படியே இங்கால பக்கம் நாங்க திரும்பினோம்னு சொன்னா ஹோண்டாவின் ஒரு ஸ்கூட்டர் ஒன்று நிற்குது. கேர்ள்ஸ் வந்து ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க எடுத்து ஓடக்கூடிய மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பைக் தான் இந்த பைக். ஹோண்டாவின் BHE நம்பரில் இந்த பைக் நிற்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வடிவாக தெரியும். ஸ்க்ராட்சுகள் அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இந்த பைக் வந்து நிற்குது. அப்படி இங்கே நாங்கள் கிலோமீட்டரை பார்த்தோம்னு சொன்னால் 18,272 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த பைக்குக்கு என்ன பிரைஸ் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 5,80,000 ரூபாய் பிரைஸ் சொல்றாரு இந்த ஸ்கூட்டருக்கு. அப்படியே இங்கால சைட்ல பார்த்தோம்னு சொன்னா ஹோண்டாவினுடைய டியோ பைக் தான் நிக்குது. BID நம்பர்ல இந்த பைக் நிக்குது. நல்ல ஒரு கலர் பாருங்க. BID நம்பர்ல இந்த பைக் நிக்குது. இப்போ வந்து எங்களோட நாட்டில் வந்து கனகாலத்துக்கு பிறகு இப்போதான் ஹோண்டாவின் டியோ பைக் இன்புட் ஆகி கொண்டிருக்கு. ரெண்டாலும் கூட 2019, 20 வந்திருக்கக்கூடிய பைக்குகளுக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் கூடத்தான் இருக்குது. என்னன்னா பெட்ரோல் யூஸ், மற்றது பைக்கோட என்ஜின் கண்டிஷன், அப்படி எல்லாத்தையுமே பார்க்கக்குள்ள வந்து இந்த 2020, 19 வந்த பைக்குகளுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. அந்த வகையில் இந்த பைக்குக்கு என்ன பிரைஸ் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 6,20,000 பிரைஸ் தான் இந்த பைக்குக்கு நீங்க சொல்றாரு. ஸோ நீங்க வந்து டியோ ஒன்று எடுக்கணும், செகண்ட் ஹேண்ட்ல எடுக்கணும், நல்ல கண்டிஷன்ல எடுக்கணும்னு சொன்னா நீங்க கண்டிப்பா JKR மோட்டார்ஸுக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே இங்கால பக்கம் பார்த்த மாதிரி இருந்தா BIS நம்பர்ல ஒரு ஸ்கூட்டர் வந்து 125 ஹோண்டாவினுடைய 125 ஒன்று நிக்குது. பாருங்க, BIS நம்பர்ல நிக்குது. 2020 மாடல் தான் இந்த பைக். எவ்வளவு மைலேஜ் ஓடி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா டிஜிட்டல் டிஸ்பிளேயோட இருக்குது. ஸோ இதுல வந்து இன்னும் கீபோர்டெல்லாம் அதால எங்களுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் வந்து பார்க்க இயலாம இருக்குது. பாருங்க, சீட் எல்லாம் வந்து ஒரு ஸ்கிராச் அதுகள் இல்லாம வடிவா நிக்குது. பின்னாலே எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியுமே, இங்க இருக்கக்கூடிய எல்லா பைக்குகளுமே வந்து புது டயர் போட்டு ஒரு நல்ல ஒரு கண்டிஷன் தான் வச்சு கொண்டிருக்காங்க. இதுக்கு என்ன பிரைஸ் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 6,40,000 ரூபாய் பிரைஸ் தான் இந்த பைக்குக்கு சொல்றாரு. ஓகே, அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னா ஹோண்டாவினுடைய இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய டியோ பைக், என்ன புதுசா வந்திருக்கக்கூடிய டியோ பைக் தான் இப்ப இந்த இங்க ஒரு பிராண்ட் நியூ பைக் ஒன்று வச்சு கொண்டிருக்கார். வெறுமனே
587 கிலோமீட்டர். இது வந்து அங்கிருந்து கஸ்டம்ஸ்ல இருந்து இறக்கி அங்கிருந்து கொஞ்சம் ஓடிக்கொண்டு தானே வைப்பாங்க. அப்படி வைக்கிற இடங்கள்ல ஓடின அந்த கிலோமீட்டர் தான் இது. ஜேகேஆர் மோட்டார்ஸ் என்ற அந்த அவங்களுடைய இதோட வந்து இந்த பைக்கை வச்சிருக்காங்க. இதுக்கு அண்ணா என்ன பிரைஸ் சொல்றாருன்னா 8,50,000 ரூபாய் இந்த பைக்குக்கு சொல்றாரு. இது வந்து ஒரு பிராண்ட் நியூ டியோ பைக் 8,50,000 இங்க கொடுக்காங்க. ஸோ நீங்க வந்து பிராண்ட் நியூவா எடுக்கணும்னாலும் சரி, அல்லது நீங்க செகண்ட் ஹேண்ட்ல தான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, நீங்க இங்க வந்தீங்கன்னு சொன்னா எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அப்படியே இந்த பக்கமா பார்த்தோம்னு சொன்னா BHS நம்பர்ல யமஹாவின் ஸ்கூட்டர் ZR நிக்குது. இந்த பைக்கையும் நீங்க பாருங்க, உங்களுக்கு வடிவா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல ஒரு கண்டிஷனோட இந்த யமஹா பைக் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னா, மைலேஜுக்கு வந்து ஆண்கள் யூஸ் பண்ணக்கூடிய பைக்கும் சரி, பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய பைக்கும் சரி, மைலேஜுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு தெரிவா தான் இருக்கும். அந்த வகையில இந்த பைக்குக்கு என்ன பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 5,50,000 ரூபாய் பிரைஸ் தான் சொல்றார். ஓகே, அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னா ரோடியோ மஹிந்திராவோட ரோடியோ பைக் தான் இந்த பக்கமா நிக்குது. BAT நம்பர்ல இந்த பைக் நிக்குது. பழைய காலத்துல வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து எடுத்து ஓடக்கூடிய ஒரு பைக், ஆஃபீஸ் வேலைகளுக்கு போறவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பைக்கா இந்த பைக் இருக்கும். இதுக்கு என்ன பிரைஸ் பார்த்தோம்னு சொன்னா 2,20,000 வெறுமனே 2,20,000 இருக்கும்னு சொன்னா இந்த பைக்கை நீங்க எடுத்து ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அடுத்த கட்டமா இங்கால பார்த்தோம்னு சொன்னா மற்றதும் ஒரு யமஹா பிராண்ட்ல தான் இந்த பைக் ஒன்று நிற்குது. ஆஃபீஸ் வேலைக்கு போறவங்க எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பைக். என்ன பிராண்ட்னா சலுட்டோ என்ற பிராண்ட்ல தான் யமஹா கம்பெனி இந்த பைக் நிற்குது. அப்படியே பார்த்தோம்னு சொன்னா இது வந்து BGM நம்பர்ல இருக்குது. இதுக்கு வந்து ஸ்பெஷலா வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு வந்து ஃப்ரண்ட் பிரேக் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கும் ஒரு நல்ல ஒரு கண்டிஷன்ல நிற்குது. இதுக்கு என்ன பிரைஸ் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 3,20,000 ரூபாய் பிரைஸ் தான் இந்த பைக்குக்கு சொல்றாங்க. அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னா நிறைய பேர் கேட்பீங்க, 2 நம்பர் டபுள் நம்பர் பார மாதிரி ஒரு பைக் போடுங்க, பழைய பைக் கொண்டு போடுங்க, பழைய பைக்குகள என்ஜின் தான் நல்லா ஜூஸ் ஆகும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்காக தான் இந்த பைக்கை நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில WU நம்பர்ல வந்து இந்த பைக் செல் ஆயிட்டு இருக்குது. இந்த பைக்குக்கு என்ன பிரைஸ் சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 2,80,000 வெறுமனே 2,80,000 இருக்கும் என்று சொன்னா நீங்க இந்த பைக்கை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடியமா இருக்கும். அதே மாதிரி இந்த சைடா பார்த்தோம்னு சொன்னா BDD நம்பர்ல வந்து டிஸ்கவரி என்ன டிஸ்கவரி பைக்ல வந்து ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு பைக்கையும் அடிச்சிருந்தாங்க. ஹெண்டின் மட்டும் திரும்ப முன்னுக்கு ஃப்ரண்ட் ஹெட்லைட் எல்லாம் அப்படி இருக்கக்கூடிய மாதிரி இந்த பைக் வந்து அடிச்சிருந்தாங்க. இந்த பைக்கும் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனோட JKR மோட்டார்ஸ்ல இருக்குது. இந்த பைக்குக்கு என்ன பிரைஸ் இந்த கடையின் உரிமையாளர் சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 3,80,000 ரூபாய் பிரைஸ் சொல்றார். இந்த பைக்கை நீங்க எடுக்கிறதா இருந்தா 3,80,000 இருக்கும்னு சொன்னா நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, கடைசியா பார்த்தோம்னு சொன்னா இங்காலையும் ஒரு HF டிலக்ஸ் பைக் ஒன்று நிற்குது. ஹீரோ கம்பெனியின் HF டிலக்ஸ் பைக் தான் இந்த லாஸ்டா இருக்குது. என்ன நம்பர்ல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா உனக்கு BJA நம்பர் 2020-21 வந்திருக்கக்கூடிய மாடல் தான் இந்த BJA நம்பர்ல இருக்கக்கூடிய இந்த பைக். இந்த பைக்குக்கு இந்த கடையில என்ன பிரைஸ் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 4,70,000 உங்களோட கையில் இருக்கும்னு சொன்னா ரெடி கேஸ்ல வந்து 4,70,000 இந்த பைக்கை தாரத்துக்கும் இருக்கிறாரு. ஸோ நீங்க இந்த பைக்குகள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், நிறைய பைக்குகள் செகண்ட் ஹேண்ட் பைக்குகள் அதே மாதிரி வந்து பிராண்ட் நியூ பைக்குகளையும் நீங்க வச்சு கொண்டிருக்காங்க. நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா உங்களுக்கு நாங்க ஹெண்டெக் நம்பர் போடுறோம். ஹெண்டெக் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஸ்கிரீன்லயும் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவங்களோட போர்டை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இது எங்க இருக்குதுன்னு. JKR மோட்டார்ஸ் ஆல் கிங் ஆஃப் ரீகண்டிஷன் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லி வேஎன்சேல் என்று சொல்லி இந்த போர்ட் போட்டிருக்காங்க. அட்ரஸும் போட்டிருக்கு பாருங்க. நம்பர் 179 மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை அப்படின்னு சொல்லி நம்மளோட போர்டு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு ஹோல் கண்டெக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய பைக்குகளை நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பைக்குகளுக்கெல்லாம் லீஸ் வசதிகள் இருக்குதா இல்லையா என்று பார்த்தோம்னு சொன்னால் மோட்டார்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பைக்குகளுக்கு நீங்கள் எவ்வளவுக்கு லீஸ் போடலாம்னு கேட்குறவங்களுக்கு வந்து 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களோட கையில் காசு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஜூஸ்ட் பைக்காக இருக்கலாம் அல்லது பிராண்ட் நியூ பைக்காக இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய
முடியுமா இருக்கும். 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் குறைஞ்ச விலையில் இருக்கக்கூடிய பைக்குகளுக்கு வந்து 1.5 லட்சமும், அதை தாண்டி கொஞ்சம் கூடிய விலையில் இருக்கக்கூடிய பைக்குகளுக்கு வந்து நீங்க 2 லட்சம் ரூபாய் கட்டினீங்களா இருந்தா உங்களுக்கு இந்த பைக்குகள் எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தாரத்துக்கும் அவங்க ரெடியா இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க இப்படி ஒரு பைக் கொண்டு எடுத்து ஓடணும் பண்ணி நினைக்கிறவங்க கண்டிப்பா நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. இங்க வந்துட்டு இந்த பைக்குகள் எடுத்துட்டு போங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும், நீங்க பைக் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நாங்க போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்க போனுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இதோட நாங்க வந்து எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்றோம். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான காணொலி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.